இரண்டாம் ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவர் அபிரோதமாய் ஆசீர்வதிங்க. வந்த வண்ணமாய் ஆண்டவர் அவங்க திரும்பி போகாதபடி தேவனுடைய வார்த்தை அவர்களை ஆற்றி தேற்றட்டும். ஆண்டவரே அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால் அவர்கள் நிறைத்திரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த இரண்டாவது ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஊழியரை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை உமக்கு பிரீதியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய மகிமைப்படுத்தும்படியான பாடலை பாடுவோம். கிதியோன் நீ, கிதியோன் நீ, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. கிதியோன் நீ, கிதியோன் நீ, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. வாலிபனே, வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? வாலிபனே, வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? உணவுக்கு போராடும் தேசத்திலே உண்மை தெய்வத்தை நீ சொல்லணுமே. விளைச்சலை கிடைக்கின்ற எதிரிகளை விரட்டணுமே இயேசுவின் நாமத்தில். ஆமென். உணவுக்கு போராடும் தேசத்திலே உண்மை தெய்வத்தை நீ சொல்லணுமே. விளைச்சலை கெடுக்கின்ற எதிரிகளை விரட்டணுமே இயேசு நாமத்திலே. வாலிபனே, வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? வாலிபனே, வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? கிதியோன் நீ, கிதியோன் நீ, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. கிதியோன் நீ, கிதியோன் நீ, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ. தரித்திர ஆவிகளை துரத்தணுமே, விக்கிரக ஆவிகளை விரட்டணுமே. கர்த்தர் மனம் இறங்க கதறணுமே. நாடு நலம் பெற ஜெபிக்கணுமே. ஆமென். தரித்திர ஆவிகளை துரத்தணுமே, விக்கிரக ஆவிகளை விரட்டணுமே. கர்த்தர் மனம் இறங்க கதறணுமே. நாடு நலம் பெற ஜெபிக்கணுமே. வாலிபனே, வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? வாலிபனே, வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? ஆமென். வாலிபனே, வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வாலிபர்கள் தான். ஆமீன். இப்படியா நியாயாதிபதிகள் 6:14 ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் உங்களை காலையில், இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆமீன். பாடுவோமா? வாலிபனே
கிதியோனே கிதியோனே, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே. சுயம் என்ற மண்பாடம் உடைத்துவிடு, பயமின்றி திருவசனம் அறிக்கையிடு, மாம்சத்தை பலியாக ஒப்புக்கொட, புளியாத அப்பமாக மாறிவிடு. ஆமென். சுயம் என்ற மண்பாண்டம் உடைத்து வீடு, பயமின்றி திருவசனம் அறிக்கையிடு, மாம்சத்தை பலியாக ஒப்புக்கொட, புளியாத அப்பமாக மாறிவிடு. வாலிபனே வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? வாலிபனே வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? கிதியோனே கிதியோனே, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே. கிதியோனே கிதியோனே, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே. இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பாய். படைத்தவர் உனக்குள்ளே இருப்பதனால் பராக்கிரமசாலியே பயமே வேண்டாம். ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறீர்கள். ஆமென். இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பாய். படைத்தவர் உனக்குள்ளே இருப்பதனால் பராக்கிரமசாலியே பயமே வேண்டாம். வாலிபனே வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? வாலிபனே வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? வாலிபனே வாலிபனே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? கிதியோனே கிதியோனே, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே. நியாயாதிபதிகள் 7:20 ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய பட்டயம் இது கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். இது குமரேசனுடைய பட்டயம். உங்கள் பைபிளை கையை தூக்கி இது உங்களுடைய பட்டயம் என்று உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. இது குமரேசனுடைய பட்டயம் என்று உரத்த சத்தமாய் சொல்லுங்கள். இது கர்த்தருடைய பட்டயம், இது என்னுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு கிதியோன் சொன்னார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இரண்டாவது பாடலாக, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. ஆமென். தாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, தாபரம் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. ஆமென். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை தட்டி எந்த வேளையிலும் வாழ்விலும் சரி சாவிலும் சரி கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென். மூன்றாவது பாடலாக யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஆமென். யாவரும் கரங்களை தட்டி உணர்ந்து பாடுவோம்.
யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். அன்னாளைப் போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை நான் தேவ சமூகத்திலே ஜெபித்திடுவேன். ஆமென். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுமறை ஜெபித்திடுவேன். சொல்வோமா? என் துக்கம் சந்தோஷமா மாறுமறை ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே, நீர் எங்கள் சபை மத்தியில இறங்கி வாரும் ஐயா. கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே, நீர் இறங்கி வாரும் ஐயா. கேட்போமா? எலியாவின் தேவனே, நீர் இறங்கி வாரும் ஐயா. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாவரும் எழுந்து நின்று தாவீதைப் போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத் வந்தாலும் இயேசு நாமத்திலே முறியடிப்பேன். ஆமென். போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். தாவீதை போல
வந்தாலும் இயேசு நாமத்திலே முறியடிப்பேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஆண்டவரே அப்பா, யாக்கோபை போல ஆண்டவரே பொழுது விழுந்தாலும் சரி சாமி, உடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை விடவே மாட்டோம் சாமி. இந்த வேளையில கூட சாமி, ஒரு விசை தேவனுடைய ஆண்டவரே ஆசீர்வாதம், தேவனுடைய அபிஷேகம் எங்கள் சபை மக்கள் மேல் ஆண்டவரே இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஆண்டவரே, யாக்கோபை போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிற கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தேவ சமூகத்தின் அப்பங்களை நாங்கள் உட்கொள்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் இந்த வேளையில் எங்கள் சபை மக்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகின்ற வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் உடைய கண்கள் ஆண்டவர் எங்களை உற்று நோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஹல்லேலூயா. கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசர் நீர்தான் ஆண்டவரே. நல்ல தகப்பன் நீர்தான் ஆண்டவரே. இந்த சமூகத்திலே எங்களை தூக்கி எறியப்பட்ட நேரத்திலும் சாமி, கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பணிக்காய், உம்முடைய ஆண்டவரே அப்பா உம்முடைய வேலைக்காய் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலைக்காய் ஆண்டவரே சேர்த்து கொண்ட நல்ல நேசர், நல்ல தகப்பன் நீர் ஆண்டவரே.
கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல தகப்பன் நீர்தான் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் ஒன்றுமில்லாத என்னை ஆண்டவரே அப்பா நீர் தூக்கி எடுத்தீங்க அப்பா. உம்முடைய காருண்யத்தினாலே எங்களை உயர்த்தி வச்சிருக்கீங்க சாமி. ஆண்டவரே, இந்த மனிதர்கள் ஆண்டவரே மதிக்கும்படியான ஆண்டவரே காரியத்தில் எங்களை நீ வைத்திருக்கீங்க சாமி. என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்வோமா? கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ரசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ரசிக்கையிலே ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். மலரான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மலரான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது. ஆமென். கர்த்தருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவரே அப்பா, இந்த வேலையில கூட சாமி எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி பார்க்கிறீங்க அப்பா. எங்கள் ஊழியரை உற்று நோக்கி பார்க்கிறீங்க சாமி. எங்களுடைய காரியம் என்னமாய் இருக்கிறது என்று உற்று நோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் இருக்க, எங்கள் சபை மக்கள் உண்மையாய் இருக்க, எங்கள் ஊழியத்தில் ஆண்டவரே எங்கள் ஊழியரோடு உண்மையாய் இருக்க, தேவ சமூகத்திலே உண்மையோடு இருக்க, வேத வசனங்களுக்கு நாங்கள் உண்மையாய் இருக்க இந்த வேளையில நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் சாமி. ஆசீர்வாதத்தினால் நிறைத்திடுங்க சாமி. தொடர்ந்து எங்களை நடத்துங்க அப்பா. ஆண்டவர் உம்முடைய ஊழியரை மூடி மறைத்து உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கு நேராய் கடந்து வரட்டும் சாமி. வந்தவண்ணமாய் திரும்பாதபடி கர்த்தர் நிரப்பி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும் சாமி. உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம், பக்கம் எண் 784. பக்கம் எண் 784, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம், வசனம் 1 முதல் 14ஆம் வசனம் வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. நீ உன் அயலானோடே மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் இரகசியத்தை வெளிப்படுத்தாதே. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். சேர்ந்து வாசிப்போம். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று மாலை 5 மணிக்கு நமது சபையில் வைத்து GNH மீட்டிங் நடைபெறும். GNHல் இருப்பவர்கள் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு பெண்கள் ஐக்கிய கூடுகையானது நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த திருமணமான பெண்கள் அனைவரும் இந்த ஐக்கிய கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் இந்த பைபிள் ஸ்டடியில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு காத்திருப்பு ஆயத்த ஜெபமும், பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் இந்த ஜெபங்களில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையில் டிவிஷன் வாரியாக ரெட்ரீட் நடைபெற இருக்கிறது. இந்த ரெட்ரீட்டானது இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். தேதி வாரியாக, அதாவது டிவிஷன் வாரியாக இந்த ரெட்ரீட் நடைபெறுவதை நான் வாசிக்கிறேன். டிவிஷன் வாரியாக ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஜூலை 28ஆம் தேதி நடைபெறும். 2வது டிவிஷன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி. 3வது டிவிஷன் ஜூலை 30ஆம் தேதி. 4வது டிவிஷன் ஜூலை 23ஆம் தேதி. 5வது டிவிஷன் ஆகஸ்ட் 6ஆம் தேதி. 6வது டிவிஷன் ஆகஸ்ட் 4ஆம் தேதியும் நடைபெறும். 7வது டிவிஷனை பற்றி பின்னர் அறிவிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் டிவிஷன் லீடரை அணுகி விவரங்களை கேட்டு அறிந்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சகோதரி தெரசா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். நான் வேலைக்காக சபையில் சொல்லி ஜெபித்து வந்தேன். தேவன் ஜெபத்தை கேட்டு தற்போது 12,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைக்கும்படி உதவி செய்திருக்கிறார். எனக்கு சகாயம் செய்த தேவனுக்கு நன்றி, சபையாருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிற இவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை கனப்படுத்துகிற நேரம். விரைவாக எழுந்து நில்லுங்கள். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்குங்க. நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே, உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் வியாதி இல்லாமல் வாழ உதவி செய்யுங்க. கடன் இல்லாமல் வாழ உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, கடன் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி. நாங்கள் கொடுக்கிற காணிக்கை ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடா கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவ
நிறைவேறினால் சந்தோஷம். வாழ்க்கை துணையாய் இயேசு இருந்தால் என்றென்றும் இருக்கும் சந்தோஷம். வாழ்க்கை துணையாய் இயேசு இருந்தால் என்றென்றும் இருக்கும் சந்தோஷம். சந்தோஷம் 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 சந்தோஷம். உந்தன் சித்தம் செய்ய நினைத்தும் உலகம் பகைத்தால் சந்தோஷம். உந்தன் சித்தம் செய்ய நினைத்தும் உலகம் பகைத்தால் சந்தோஷம். யோபை போல அனைத்தும் இழந்தால் மீண்டும் பெறுவேன் சந்தோஷம். யோபை போல அனைத்தும் இழந்தால் மீண்டும் பெறுவேன் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். கல்வரையில் தோன்றும் உம் விழிகள் என்னை கண்டது. தேவ சித்தமே அது தேவ சித்தமே. தேவ சித்தமே அது தேவ சித்தமே. காற்றிலாலும் நாணல் என்னை அழிக்கவில்லையே. மங்கி எரியும் தீபம் என்னை அணைக்கவில்லையே. அழைத்து கொண்டாரே என்னை தாசன் என்றாரே. தெரிந்து கொண்டாரே என்னை தாசன் என்றாரே. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒருவரை ஒருவர் ஆண்டவர் பார்க்க செய்த கிருபைகளுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் எப்பவுமே நமக்கு அடிக்கடி ஆண்டவர் நம்மை சர்ப்ரைஸ் பண்ணுகிற தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் முதல் ஆராதனை நம்மோடு தேவனுடைய தாசன் இருந்து ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வந்தார். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நேரத்தில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவர்களுக்கான நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி நாம் அவர்களை வாழ்த்துவோம். வேர்ல்டு வைட் மிஷனரி மூவ்மெண்ட் என்கிறதான ஒரு ஸ்தாபனத்தில் அவர் உலக லெவலில் வைஸ் பிரசிடெண்ட்டாக கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார். பல இடங்களிலே தேவன் அவரை பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் அவருக்கு நல்ல சபையும் நல்ல குடும்பத்தையும் கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய தாசன் மூலமாக நம்மோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு நிச்சயமாய் பேசுவார். ஆமென். நம்ம கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவருக்கு அன்பான போதகருக்கும் அன்பான போதகருடைய துணைவியாருக்கு வாழ்த்துக்கள். பாசனம்மா அம்மா வாழ்த்துகிறேன். விசுவாச மக்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி இங்கே வந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு நல்ல வாய்ப்பை தந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். க்ளோரி டு காட். தேவனுடைய வார்த்தைகள் பெயர்லாமா? புலம்பலின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 52 முதல் 58 வரை சேர்ந்து வாசிக்க போகிறோம். Lamentation chapter 3 verse 52 to 58 all together. எல்லாரும் இணைந்து வாசிக்க நான் உங்கள் அன்போடு கேட்கிறேன். எடுத்துட்டீங்களா? ரைட், வாசிக்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 52 முதல் 58 வரை. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சி போல வேட்டையாடினார்கள். காவற்கிடங்களே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலைக்கு மேல் புரண்டது. நாசமானேன் என்றேன். மகா
ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் கூப்பிடுதலுக்கும் உடைய செவியை அடைத்துக் கொள்ளாதையும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். 57 சத்தம் வாசிக்கலாமா சகோதரமார்? சத்தமே கேட்கலையே. நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி என்றீர். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஒரு தரிசனத்தோடு முன்னேறி வருகிற நல்ல திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். கனத்துக்குரிய மூத்த பாஸ்டர்மாவுக்காக, அன்பு போதகருக்காக, போதகருடைய துணைவியாருக்காக ஜெபிக்கிறோம். நீர் இந்த ஸ்தாபனத்துக்கு கொடுத்த இடத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் கட்டி கொடுக்க போகிற ஒரு புதிய ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த 2வது ஆராதனையிலே வார்த்தைகளை சொல்ல நீ தந்த கிருபைக்காக நன்றி. ஒரு வார்த்தையாய் வந்திருக்கிறேன், ஊழியமாய் வந்திருக்கிறேன். நான் சிறுக கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. லீதியாளின் உள்ளங்கள் திறக்கப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தைக்காய் உள்ளங்கள் திறக்கப்படட்டும். பவுல் பிரசங்கித்த போது சப்பானி நடந்தது போல, பேதுரு பிரசங்கித்த போது ஜனங்கள் அபிஷேகம் பெற்றது போல தெய்வீக வல்லமை வார்த்தையின் மூலம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. கரத்தில் கொடுத்து எதிர்பார்க்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக. ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்குள் போகலாம். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த புலம்பலின் புஸ்தகத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை எடுக்க போகிறோம். பைபிளில் சங்கீதம் இருக்கு, புலம்பல் இருக்கு. சொல்லுங்க, இருக்கா உங்களுக்கு? சங்கீதம் எத்தனை இருக்கு? என்ன சொல்ல மாட்டேங்க? புலம்பல் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. 5ஆம சொல்லுங்க, எத்தனை இருக்கு? ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்களேன். பதில் சொல்லணும், சரியா? பைபிளில் சங்கீதம் நிறையா இருக்கா, புலம்பல் நிறையா இருக்கா? 119ஆம் சங்கீதத்தில் 176 வசனம் இருக்குல்ல. ஒருக்கா கூட உண்மையை சொல்லுங்களேன். பைபிளில் சங்கீதம் நிறையா இருக்கா, புலம்பல் நிறையா இருக்கா? உண்மைதானா? என்ன ஒரு கேள்வி கேட்க போய் சொல்லாமல் சொல்வீங்களா? வெளிப்படுத்தல் 21:8 பொய்யர் நைவர் 2ஆம் மரணமாய் நரகத்தில் பங்கடைவார்கள் வசனத்தை முன்னிறுத்தி உங்கள் வாழ்க்கையில் புலம்பல் நிறையா இருக்கா, சங்கீதம் நிறையா இருக்கா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னா, பைபிளில் 150 சங்கீதம் 5 புலம்பல் இருக்கு. எங்கள் வாழ்க்கையில் 150 புலம்பல் 5 சங்கீதமாக இருக்குதுங்கிறீங்களா? பைபிள் ஒரு வசனம் அப்படித்தான் இருக்கு. ஆமென். அவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். ஆமென். உங்கள் புலம்பல் இயேசுவின் நாமத்தில் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக. ஆண்டவர் நல்லவர். புலம்பல்னு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. புலம்பல் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அருமையான வார்த்தைகள் வேத பண்டிதரும் அழகாக சொல்கிறாங்க. எபிரேய எழுத்துக்கள் பார்த்தீங்களா? 22 எபிரேய எழுத்துக்கள் சொல்லுங்க. 22, சரியா? எல்லாமே அல்ஃபபெட்டில் அடுக்கி வச்சிருக்குங்கிறாங்க. எபிரேய எழுத்தில் அடுக்கி வச்சிருக்குங்கிறாங்க. 1 அதிகாரம் 22 வசனம், 2 அதிகாரம் 22 வசனம், 4 அதிகாரம் 22 வசனம், 5 அதிகாரம் 22 வசனம், 3 அதிகாரம் 66 வசனம், 22 22 22. நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பல் ஃபுல்லாகவே 22 22 22 22 அப்படி வரும். ஸோ ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அழகாக தேடி பார்த்துட்டு எபிரேய மொழியில் அவங்க சொல்கிறாங்க, அல்ஃபபெட்டில் அழகாக அடுக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குட். நமக்கு பைபிளில் எபிரேய எழுத்துக்கள் ப்ரொனன்சியேஷன் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கே இருக்குது? ஹலோ, 119ஆம் சங்கீதம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 8 வசனத்துக்கு மேலே எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இந்த எபிரேய எழுத்துக்கள். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ஏன் எழுதியிருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு எழுத்துக்கு அர்த்தம் உண்டு. எபிரேய எழுத்துக்கள் அர்த்தம் இல்லாத எழுத்துக்களே கிடையாது. ஓகே, ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் அதிகாரம் என்ன? இந்த புலம்பலை பற்றி 5 அதிகாரத்தில் லைட்டாக சொல்லட்டுமா? 1 அதிகாரம் எருசலேமின் வீழ்ச்சி, இதை எண்ணி எரேமியா புலம்புகிறார். எருசலேமின் வீழ்ச்சி அடைகிறத பற்றி அவர் புலம்புகிறார். 2ஆம் அதிகாரம் கர்த்தரின் கோபம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே உள்ள கர்த்தரின் கோபத்தை எண்ணி அவர் புலம்புகிறார். 3ஆம் அதிகாரம் கருணைக்காக ஒரு வேண்டுதல், இது 3ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னது போல எருசலேம் முற்றுகையிடப்படுகிறது, அதை எண்ணி புலம்புகிறார். 5ஆம் அதிகாரம் மீட்புக்கான ஒரு விண்ணப்பம். ஒன்ஸ் அகைன் சொல்றேன். நம்பர் 1, எருசலேமின் வீழ்ச்சி. 1ஆம் அதிகாரம் எருசலேம் வீழ்ச்சி அடைய போகிறது என்று எண்ணி புலம்புகிறார்.
2ஆம் அதிகாரம் கர்த்தரின் கோபம், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல உள்ள கர்த்தரின் கோபத்தை எண்ணி புலம்புகிறார். 3ஆம் அதிகாரம் கருணைக்காக ஒரு விண்ணப்பம். 4ஆம் அதிகாரம் எருசலேம் சொன்னது போல் முற்றுகையிடப்படுகிறது, அதை எண்ணி புலம்புகிறார். 5ஆம் அதிகாரம் மீட்புக்கான ஒரு விண்ணப்பம், ஒரு இன்டர்செஷன், ஒரு மன்றாட்டு. இதுதான் புலம்பல். ஓகே, 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 3ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? என்னைய பாருங்க, பிறகு பைபிள் பார்க்கலாம். சரியா? 3ஆம் அதிகாரம் என்ன நடந்துச்சு? ரைட், ஓகே, நான் சொல்றதை கவனிங்க. லிசன். இது சிதேக்கியா ராஜாவின் நாட்களில் நடந்தது. சொல்லுங்க, சிதேக்கியா ராஜாவின் நாட்கள் நடந்தது. இவர் போய் ஜனங்கள்கிட்ட பேசுறார். நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க, கல்தேயர் தேசத்துக்கு போயிட்டீங்கன்னா பிழைச்சிக்கலாம், உங்களுடைய பிராணன், உங்களுடைய உயிர் கொள்ளை பொருள் போல மீட்கப்படும், பஞ்சம் வரப்போகுது, பட்டயம் வரப்போகுது, கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு பேசுறார். யாருடைய காலம்? சிதேக்கியா ராஜா காலம். அங்கங்க சொல்லிட்டே இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து எச்சரிக்கிறார். பாருங்க, பாசிட்டிவ் பிரசங்கம் மட்டும் கிறிஸ்தவம் கிடையாதுங்க. உங்களுக்கு கர்த்தர் சுத்தமான மாலை நேரத்தில் வாங்க, நான் இயேசுநாதருடைய 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறேன். கைவர் தலையிலே சொல்லுங்க. இம்மைக்காக மட்டும் வாழக்கூடாது. இந்த உலகத்தில் சந்தோஷமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, ஆறுதலாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிறது இல்லைங்க. கண்ணை மூடனா பரலோகத்துக்கு போகணும். அந்த சிந்தையோடு வாழணும். இது ஒரு கடைசி காலம்ங்கிற எண்ணத்தோடு கூட வாழணும். சாயங்காலம் எல்லாரும் வருவீங்களா? இல்லை, வந்துருங்க. நான் உங்களுக்கு ஆண்டவர் அனுமதிச்சா 2ஆம் வருகையை குறித்து உங்கள்கிட்ட 2 பேசுகிறேன். ஓகே, பஞ்சம் வரப்போது, பட்டயம் வரப்போது, கொள்ளை நோய் வரப்போதுன்னு பேசினார். 4 பிரபுக்கள் கேட்டான். அவனுக்கு பிடிக்கல. அவன் ராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவன். ராஜாட்ட போய் சொல்ற, ராஜாவே உள்நாட்டு கலவரத்தை உண்டு பண்ணுறான், பிரச்சனை உண்டு பண்ணி எனக்கு பிடிக்கல. சிதேக்கியா ராஜாவுக்கு இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியல. சிதேக்கியா சொல்லிட்டாரு, உன் கையில் தானே இருக்கிறான், அவன் பிராணன் வச்சிருக்கு, வேணா கொன்று அப்படின்னு அனுமதி கொடுக்குறார். இவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏற்கனவே அபிமெலேக்கின் வீட்டு முற்றத்தில் தான் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப மோசமான தண்டனை. என்ன தண்டனை? சிறைச்சாலைகளை வச்சு மேலே கல்லத்துக்கி வச்சாங்களாம். இம்மா சளி பிடிச்சாலே நமக்கு லங்ஸ் ஒர்க்காக மாட்டுக்கு, மேலே கல்லத்துக்கி வச்சா விளங்குமா? ரிப்பெல்லாம் நொறுங்கி போயிடுவாது. இவ்வளோ மோசமான தண்டனை பற்றிலாம் நான் அரபு தேசங்களுக்கு நிறைய போகிறேன். 2-3 வாரத்துக்கு முந்தைய கூட அரபு தேசம்லாம் கன்வென்ஷனில் பேச போயிருந்தேன். அதுவும் குறிப்பாக அடைக்கப்பட்ட சவுதி அரேபியாவுக்கு நான் பலமுறை போயிருக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் ஜெயிலில் போயிட்டா ரொம்ப சிக்கல். நம்ம ஊர் ஜெயில் மாதிரி இல்லை. நம்ம ஊர் ஜெயில் அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே போகும்போது கொலகார பயல்கள்லாம் பென்சில் மாதிரி போகிறான். 3-4 மாதம் கழிச்சு பெயிலில் வரும்போது ஆப்பிள் மாதிரி வரான். உள்ள பிரியாணிலாம் இருக்குதான், கட்டிக்கலாம், ஜிம்லாம் வச்சுருக்காங்களாம். ஹலோ, அதுக்காக ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறாதுங்க, மன்னிக்கவும். ஓகே, அரபு தேசங்களும் ரொம்ப மோசம். வந்தால் பார்த்துக்கிற வேண்டியதான். ஹலோ, இவரை தூக்கி கல்லத்துக்கு வச்சாங்கன்னா எவ்வளோ மோசம் பற்றிங்களா? அவர் அப்படியே வேதனை தாங்கிட்டு இருக்கும்போது தூக்கி ராஜா பெர்மிஷனில் வாங்கி கயிறை கட்டி ஒரு கிணத்துக்குள்ள இறக்கிட்டானுங்க. ஹலோ, என்ன எப்படி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க? நீ எங்கே இருந்தியா பேச? பைபிளில் இருக்கா? நீ பேசுகிறதெல்லாம் பைபிளில் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கமான், கயிறை கட்டி உள்ளே இறக்கிட்டாங்க. உள்ள ஆழமான கிணறு, அதில் தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. தொழிக்குள்ளே முங்கிக்கிட்டே இருக்கார். அப்பந்தான் இந்த புலம்பல பாடுறார். சரியா? அப்பந்தான் அந்த ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார். உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்கள் நிந்தை அவருக்கு தெரியும், உங்கள் அவமானம் அவருக்கு தெரியும், உங்கள் வைராக்கியம் அவருக்கு தெரியும், உங்கள் வேதனை அவருக்கு தெரியும். மனுஷன் கண்டுக்கிடாமல் இருக்கலாம், உங்களை காண்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? தலைவர் எரேமியா அப்ப எங்க இருக்காரு? கிணத்துக்குள்ள இருக்காரு. ஹலோ, கிறிஸ்தவன் என்னங்க, எல்லாம் சௌரியமா இருக்கும்போது ஆண்டவரை தேடுறது இல்லை. பிரச்சனையின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை தேடணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உண்மை கிறிஸ்தவன்னா என்ன? வாட் இஸ் எ ரியல் கிறிஸ்டியானிட்டி? போன வாரத்தில் எனக்கு ஒரு துக்ககரமான சம்பவத்தில் கலந்துக்கிட்டேன். என்னை ரொம்ப பாதிச்சது. என் நண்பருடைய திருச்சபை ஒன்று இருக்குது. அதில் ஒரு 800லேருந்து 1000 விசுவாசிகள் இருப்பாங்க. அவர் எங்கள் நண்பர் எங்கள் ஊரில் இருந்து ஒரு 27 கிலோமீட்டருக்கு ஒரு பட்டணம். அவர் திடீர்னு கூப்பிட்டார், பாஸ் என் சபையில் ஒரு அடக்காராதனை, எனக்கு ஒத்தையில் நடத்த முடியல, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. என்னன்னு கேட்டேன். ஒரு குடும்பம் உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்தை சார்ந்த 4 பையன்மார், அண்ணன் தம்பி 4 பேர் திருமணம் ஆகலை. மூத்த பையன் ஒரு மரைன் இன்ஜினியர். அவன் ஒரு சாலை விபத்தில் இறந்துட்டான் பாஸ்டர், நீங்கள் வாங்க அப்படின்னு போனார். பரிதாபமாக இருந்துச்சு. 4 பிள்ளைகள். சர்ச்சு தான் வீடு, வீடு தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் சர்ச்சு. அப்படிப்பட்ட குடும்பம். அவங்க அப்பா தான் கேம்பஸ் இன்சார்ஜ். அங்கே பெரிய ஜென்ரேட்டர் உண்டு, அதெல்லாம் அவர் டீசல்லாம் இருக்க அவர் தான் பார்ப்பார். பிள்ளை சாலை விபத்தில் இறந்துட்டான். அன்னைக்கு இவன் அன்னைக்கு கடந்த புதன்கிழமை, புதன்கிழமை அடக்க ஆராதனை. அடக்கத்து அன்னைக்கு
அந்த சர்ச்சில் ஒரு ஊழியர் கூட்டம் நடக்குது. பாஸ்டர் எல் ஜோசப் அங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க. நானும் போயிருக்கிறேன். கவனிங்க. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, எவ்வளவு நல்ல குடும்பம் தெரியுமா, பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கான், உயிருக்கு போராடிட்டு இருக்கான். டாக்டர் வந்து சொல்கிறார், உங்கள் பையன் செத்து போயிட்டான்னு, நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. இந்த துக்ககரமான செய்தியை கேள்விப்பட்ட பிற்பாடும் அந்த தகப்பன் சர்ச்சுக்கு வந்து, நாளைக்கு நம்ம சர்ச்சில் ஊழியர் கூட்டம் நடக்குது, டீசல் இருக்கான்னு பார்த்துட்டு டீசல் வாங்கி ஊற்றிட்டு போயிருக்காரு. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு. சிலர் சர்ச்சு போய் என்ன கண்டேன், கோயிலுக்கு போய் என்ன கண்டேன், காணிக்கை கொடுத்து என்ன கண்டேன், ஹலோ ஜோமுன்னு என்ன கண்டேன், ஓயாமல் அப்படி நடக்க தின்னு என்ன கண்டேன்னு வராத. காலையில் பொங்கல் வடலாம் ஜம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிய பாக்கியாட்டி, நீ 50 வருஷம் சாப்பிட்டதை பார்த்தா சேலத்தில் பெரிய ரைஸ் மண்டியே வச்சிடலாம், பாதாளத்தில் எங்கே போச்சுன்னே தெரியல. வராத சத்தம். ஏமா பின்மாற்றக்காரி நீ. ஒரு ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு அபிஷேகப்பட்டு வேறுபட்ட வாழ்க்கையில மரணமே வந்தாலும் சொல்லி மாறு தட்டி சொல்லு, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். This is a real Christianity. சகோதரமார் மட்டும் கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாக்களே சிரிச்சுக்கிட்டு இருங்க, முறைக்காதுங்க. எனக்கு என் பிரசங்கத்தை கேட்டு சிரிக்கிற கேஸுகளை விட முறைக்கிறவங்க தான் ரொம்ப இஷ்டம். எம்னா சரக்கு உள்ள பேருங்களா, அதனால தான் தலைவர் முறைச்சாரு. அவனிங்கம்மா, ஆமாம், சிலர் கையில் பைபிளே இல்லை. ராஜாக்களே சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் கொண்டு வரணும். நாயும் பண்ணியும் குடிக்காத ஒரு குவார்டர் குடிக்கிற குடிகார பைய வைக்கப்படலை. பைபிளை தூக்கிட்டு வர்றது வைக்கப்பட்டீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு நீ லாய்க்கே கிடையாது. சாஃப்ட்வேர் இருக்கட்டுங்க, செல்ஃபோன் வச்சு ஏமாற்றப்படாது கிறிஸ்தவத்தை. செல்ஃபோனில் பைபிள் மட்டும் இல்லை, பேயும் ஊரில் உள்ள குப்பை கூடம்லாம் இருக்கு. செல்ஃபோனை நம்பி சாஃப்ட்வேர் நம்பி வாழ்ந்துடாத, கையில் பைபிள் எடுக்கணும். நான் சொல்லுது சகோதரமா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரமாருக்கு ஒரு கேள்வி, 2 சகோதரிமாருக்கு வரேன். பைபிளை தூக்கி ஒரு அல்லையில சொல்லுங்க பாப்போம், கண்டுபிடிச்சலாம் எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கேன்னு. நிறைவேற்ற பைபிளில் பற்றியெல்லாம் தேங்க்யூ. எல்லாருமே பைபிள் தூக்கி பார்க்கலாம். தங்கச்சிமார், நிறைய தங்கச்சிமார் பைபிள் இல்லாமல் வந்திருக்கா. ரசாத்தி எங்கே வந்த மாமியார் வீட்டுக்கா, கைகள் போடுங்க, நன்றி. ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? அம்மா அம்மா மீன் வாங்க போனால் மட்டும் ஒரு பைய தூக்கிட்டு போகிறாள்ல, அதை விட கோயில் மோசமானு கேட்டேன். வெக்கப்படக்கூடாது. உங்களுக்கு வாசிக்க தெரியாட்டாலும் பரவாயில்லங்கிறேன், ஒன்றுமே தெரியாட்டாலும் பரவாயில்லைங்க, பைபிள் கையில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சர்ச்சில் வந்து உள்ள வச்சு செல்ஃபோனில் வசனம் பார்க்கக்கூடாது. நீ செல்ஃபோனில் வசனம் பார்த்தியா அல்லது எவனாவது அனுப்பின மெசேஜ் பார்த்தியான்னு யாருக்கு என்ன தெரியும்? கிறிஸ்தவம் வந்து ரெவரண்டாக இருக்கணுங்க. அவர் காட் இஸ் ரெவரண்ட். தோசமா இல்லையே சொல்லுங்க. நாங்கள் தான் சாங்க பேசணும். பாஸ்டர்ஸ் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, லோக்கல் பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதனால் வர்றவங்க நாங்கள் தைரியமாக பேசிட்டே இருக்கலாம். சாயங்காலம் பெறுவோம்ல, கையை ஒரு தலையில சொல்லுவோமா? கத்த நல்லவர். ஆமென். ஐ எம் நாட் இவாஞ்சலிஸ்ட். 30 வருஷமா நான் பாஸ்டர், 38 இயர்ஸாக பாஸ்டர். அதனால் சபையின் நிலவரங்கள் எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். வைக்கப்படப்படாது. பைபிள் கொண்டு வரணும், டைரி கொண்டு வரணும், உங்கள் தெரிஞ்ச ஸ்டைலில் எழுதணும். சரியா? நீங்கள் திருப்பி பார்க்காட்டா கூட பரவாயில்ல, நீங்கள் எழுதும்போது உங்கள் இருதயத்தில் அது பதிஞ்சிரும். சரியா? நீங்கள் திருப்பி பார்க்காட்டா கூட பரவாயில்ல, நோட்ஸ் எடுக்கும் போதே உங்களுடைய இருதயத்துக்குள்ள அது பதியும். எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேசலாமா? நல்ல ஒரு செய்தி சொல்ல போகிறேன். 3 குறிப்பு தான் பேச போகிறேன். சரியா? 3 குறிப்பு தான் பேச போகிறேன். முதல்ல சரித்திரத்தை கவனிங்க. உள்ளே இருந்துட்டு தான் தலைவர் ஜெபம் பண்ணுறாரு, இப்படி பேசுகிறாரு. நான் இவ்வளோ நேரம் சொன்னது எங்கே இருக்கு? ஹலோ, கேட்கல? புலம்பல்லையா? எக்கா புலம்பாத, புலம்பல்ல இல்லை. இப்போ நான் இவ்வளோ சொன்னது புலம்பல்ல இருக்கு? புலம்பல்ல கிடையாது. அவர் புலம்புனது மட்டும்தான் அங்கே இருக்கு. இது எங்கே இருக்குன்னா எரேமியா 38 அதிகாரத்தில் இருக்கு. எழுதி வச்சுடுங்க, புலம்பல் எழுதி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு தேட முடியும். அந்த புலம்பல்ல அந்த 52 ஆரம்பிக்கல, அது பக்கத்தில் வலது பக்கமும் இடது பக்கம் எழுதுங்க. எரேமியா 38 அதிகாரம் எழுதி வைங்க. அங்கே இருக்கான்னு இப்போ பாருங்க. எங்கேயோ இருந்து சொல்றாம்டான்னு நினைச்சிங்கல்ல, அங்கே தான் இருக்கு. எரேமியா 38 அதிகாரத்தை பாருங்க, மேல இருந்து இருக்கும். ஆமா, இந்த நகரத்தை தரித்திருக்கிறவர்கள் பட்டத்தினாலும் பஞ்சாயத்தினாலும் கொலை செய்யப்படுவார்கள். அப்படி ஓகே. இப்போ என்ன பாருங்க, ஒரே ஒன்று மட்டும் சொல்லி நான் உள்ள போயிடுறேன். சரி சரி, இப்படி நடந்துட்டு. சரியா? இப்போ எரேமியா எங்க இருக்காரு சொல்லுங்க. எரேமியா எங்க இருக்காரு? கிணத்துக்குள்ள, ஆழத்துக்குள்ள, தொழிக்குள்ள மாட்டிக்கிட்டார். சேலத்தில் சொல்ல தொழியா செளியா சகதியா என்ன சொல்லுவீங்க? சேரா? சேர். ஆமா சேர். அவர் எரேமியா இருந்தது சேர், நீங்க இருக்கிறது சேர். ஓகே, போட்டோம். ஒரு சின்ன ப்ரொனன்சியேஷன் தான், போட்டோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, ஆழத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. கமான். இப்போ ஒருத்தன் கேள்விப்படுறான், அவன் யூதனும் அல்ல, அவன் எபிரேயனும் அல்ல, அவன் எருசலேம் பட்டணத்தானும் அல்ல, பக்கத்து நாடு ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள எத்தியோப்பியன். அவன் பேர் என்ன தெரியுமா? எபத் மலை. சொல்லுங்க.
அவன் வந்து பிரபுவும் கிடையாது, சாதாரண ஒரு பிரதானி, ஒரு வேலைக்காரன். அவன் கேள்விப்பட்டு அவனுக்கு கோவம் வந்துருச்சு. சே, நல்ல மனுஷன் உண்மை தானே சொன்னாரு, பட்டயம் வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுது, கொள்ளை வரப்போகுது, இங்க இருந்தா செத்து போவீங்க, வெளியில போங்க, உண்மையை தானே பேசினாரு அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பயங்கர வருத்தம் வந்து போச்சு. வருத்தம் வந்து 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜாட்ட ஓடுறான். பெர்மிஷன்லாம் போக முடியாது, துணிஞ்சு போறான். ராஜா சிதேக்கியா ராஜா பெஞ்சமின் வாசல்ல உட்கார்ந்துருக்கிறார். கவனிங்க, ராஜாவே இதுவரைக்கும் செய்த செயல், அந்த 7ஆம் வசனம் கொடுங்க. ஒரு அடுத்த 8ஆம் வசனம் கொடுங்க. அப்பொழுது எபத்மெலேக் ராஜாவின் அரண்மனையில் புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, 9ஆம் வசனம் கொடுங்க. ராஜாவை, நான் ஆண்டவரே, இந்த புருஷர் ஏமியா தீர்க்கதரிசி துறவியில போட்ட செய்தது எல்லாம் தகாத செயலா இருக்கிறது. யார் பெர்மிஷன்ல போட்டிருக்கிறான்? ராஜா பெர்மிஷன்ல தானே போட்டாங்க. இவர் யார்கிட்ட போய் பேசுறாரு? 4 பேர் உங்களுக்கு விரோதமா எழும்புனா உங்களுக்கு சப்போர்ட்டா கர்த்தர் ஒரு ஆளை எழுப்பி தருவாரு. உங்க மேல கரிசனை உள்ள ஒரு ஆளை எழுப்புவாருங்க. உங்களுக்காக போராட ஒரு ஆளை எழுப்புவாருங்க. உங்களுக்கு துணையா ஒரு ஆளை எழுப்புவாரு. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு வழியா உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருவான், 7 வழியாய் ஓடி போவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, கவனிங்க, ரொம்ப பிடிச்சது. ராஜா என்ன நினைச்சாருன்னே தெரியல. ராஜா என்ன நினைச்சாருன்னு தெரியல. சிதேக்கியாவே, ஒரு 30 பேரை கூட்டிட்டு போ, ஒருத்தருக்கும் தெரியாம மரியாதையா தூக்கி விட்டுரு, நான் சர்ச்சில் இந்த வாசல்ல இருப்பேன், இறைமையா கூட்டிட்டு வா. அவன் நினைச்சான், சிலர் நினைச்சான், இதோட இவன் செத்தான், ஒரு சாவு வந்துருச்சா, இதோட இவன் செத்தான், குழியில விழுந்துட்டானா, இதோட இவன் செத்தான், அவன் மகன் ஓடி போயிட்டாளா, இதோட இவன் செத்தான், அவன் ஓடியா போனா ஆட்டோல போயிருக்கலாம், ஃபிளைட்ல போயிருக்கலாம், கார்ல போயிருக்கலாம், எப்படியாவது போயிருப்பா, இதோட அவன் செத்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் சிலர். இதோட ஜாலி முடிஞ்சிடா, பிசினஸ் முடிஞ்சுதா, விபத்து வந்துச்சா, குழியில விழுந்துட்டானா நினைக்கிறான். ஏமா, மனுஷன் நினைக்கட்டும், கர்த்தர் அவன் கண்ணுக்கு முன்னால உன்னை வாழ வைப்பார். எழுதி வச்சுக்க மகளே, எழுதி வச்சுக்க மகனே, எந்த இடத்துல தலை குனிச்சியோ அதே இடத்துல இயேசுவன் தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல அமிழ்ந்தினீர்களோ அதே இடத்துல கர்த்தரை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென், glory be to God. கவனிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் அழுதேன் இதை வாசித்து தியானிக்கும் போது. நாள் ரொம்ப அழுதுட்டேன். ஏன் அழுதுன்னு சொல்லட்டுமா? உடனே எசேக்கியா அந்த எபத்மெலேக் இருக்கான் பாத்தீங்களா, ஓடுறான். எங்க ஓடுறான் தெரியுமா? ராஜாட்ட பெர்மிஷன் வந்ததுல இனி மன்னன் சொல்லுக்கு மறுசல் உண்டா, பேர வேண்டியதானே, நேரா போறார், 30 பேரை கூட்டிட்டு போறார். யோசிச்சு பாருங்க, அவனை 4 பேர் செஞ்சான், கர்த்தர் 30 பேரை எழுப்பிட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ராஜாவின் பொக்கிசரை மேல ட்ரெஸரி பொக்கிசரா இருக்கு, கீழே குடோன் இருந்துச்சான்னு தெரியல, குடோனா தான் இருக்கணும். ஏன்னா கீழே போய் அவர் என்ன எடுக்காரு தெரியுமா? கந்தலான துணி, அந்த பழைய சேலையெல்லாம் எடுத்துட்டு போறார். பார்த்தீங்கன்னா தெரியும், கந்தலான துணி, பழைய சேலையெல்லாம் எடுத்துட்டு போறார். எக்கா கேட்டீங்களா, அந்த காலத்தில் சேலை இருந்துச்சான், சொல்ல வந்தேன். இனி கொஞ்ச நாள் கழிச்சு சேலையை பார்க்க முடியாது, பொருட்காட்சியில் போய் தான் பார்க்கணும். இல்லை, உங்களை குறை சொல்லலை, அந்த காலத்தில் சேரீ இருந்துன்னு சொல்ல வந்தேன். அதை போட்டிருக்குல்ல, நீங்கள் பதில் சொல்லுங்க, எதுக்கு இந்த கிழிஞ்ச துணி சேலையெல்லாம் எடுத்துட்டு போனாரு? பதில் சொல்லுங்க. கயிறு மாதிரி கட்டி அதில் தூக்கணும், விளங்கும், உங்கள் பேச்சை கேட்டால் விளங்கும். பழைய துணியில் கட்டினா ஏம்மா 80 கிலோ, நானே இப்போ 90 கிலோவுக்கு மேலே இருக்கேன், அத்து விழுந்து செத்துற மாட்டான். ஏம்மா, இதுலேருந்து நீங்கள் தெரியுது, நீங்கள் பைபிளே கரெக்டாக வாசிக்க மாட்டேன்னு தெரியுதா? அல்லேலூயா. ஏம்மா, அவன் துணியை தூக்கிட்டு போன ரகசியம் என்ன தெரியுமா? கயிறில் பந்தா கட்டி கீழே விடுறாரு. கீழே கயிறை விட்டு வச்சுறாரு. எரேமியாவே அப்படி பார்க்குறாரு. யாரா? எபத்மெலேக். தெரியாது, அனுபவம் இல்லை, 2 பேருக்கும் பழக்கம் இல்லை. எரேமியாவே, இந்த துணியெல்லாம் உன் அக்கிளில் வச்சுக்க, நான் ரொம்ப அழுதுட்டேன். கயிறு போது, கயிறு கீழே துணி இருக்கு, ஏன் அக்கிளில் வைக்க வச்சிருந்தாரு தெரியுமா? பாருங்க, ஒரு 90 கிலோ வெயிட்டான ஒரு ஆளை கிணத்துலேருந்து கட்டி தூக்கும் போது கையில் ஒரு ஆச்சல் ஏற்படுமா ஏற்படாதா? ஸ்கிராட்ச் வருமா வராதா? ரத்தம் வருமா வராதா? வலி வருமா வராதா? 4 பேரும் கொல்ல நினைக்கிறான். ஒருத்தன் நினைக்கிறான், என் ஊழியக்காரன் காயப்பற்றக்கூடாது, என் ஊழியக்காரன் வேதனை பற்றக்கூடாது, என் ஊழியக்காரன் அடிபற்றக்கூடாது, என் ஊழியக்காரன். ஹலோ, ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நல்ல வார்த்தை சொல்லட்டுமா? கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். வாக்கினால் சொன்னதை சொல்லுங்க. இப்ப லைட்டா இங்க பார்த்துட்டு அங்க போயிரும், சரியா? இங்க பார்ப்போம், இங்க வாங்க, புலம்பலுக்கு வாங்க. என்ன சொல்ற? முகாந்திரம் இல்லாமல் என்ன பகைக்கிறவர்கள் பட்சியை போல வேட்டையாடினார்கள். ஒரு காலத்துல, இப்போ அனுமதி இல்லை,
ஒரு காலத்தில் பறவைகளை வேட்டையாடினது போல காரணம் இல்லாமல் என்னை பகைச்சாங்க. ஒருவேளை குடும்பம் உங்களை காரணம் இல்லாமல் பகைக்குதா? நண்பர்கள், உறவினர்கள், யாரோ அண்டை அயலத்தார் உங்களை பகைக்கிறாங்களா? உங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்றேன். அடுத்தல பாருங்க, காவல் கிடங்கில் பிராணனை ஒடுக்கி என்மேல் கல்லை வைத்தார்கள் இருக்கா? தண்ணீர் என் தலைமேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அதை தியானிக்கும் போது பார்த்தேன், நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசுறார். தண்ணீர் என் தலைக்கு மேலே போயிட்டு, நிறைய பேர் அப்படி தானே சொன்னீங்க, என் குடும்ப பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு, என் பிள்ளை பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு, என் கடன் பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு, ஹலோ நான் லோன் வாங்கினது தலைக்கு மேலே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நாளில் முங்க போறேன்னா, ஒரு மாசத்துல முங்க போறேன்னு தெரியல, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டான்னு தெரியல. தண்ணீர் என் தலைக்கு மேலே புரண்டது, நாசமா என்ன மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவின் நாமத்தை பற்றி. பார்த்தீங்களா? பிரச்சனை நடுவில் கூப்பிடுகிறது உண்மை கிறிஸ்தவம், பிரச்சனை நடுவில் ஜெபிக்கிறது உண்மை கிறிஸ்தவம், போராட்டத்தின் நடுவில் ஆண்டவரை தேடுகிறது உண்மை கிறிஸ்தவம். அதுதான் உண்மை அனுபவம். ஆமென். Glory to God. Hallelujah. பாருங்க, என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் செவியை அடைத்துக் கொள்ளாதையும். சத்தத்தை கேட்டார்னு கேட்டீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விசுவாச அறிக்கை பண்றாரு. இருக்கிறது எங்க? கிணத்துக்குள்ள, அடியில. எதிர்காலம் உண்டான்னு தெரியாது, திறமையில வெளியே வர முடியாது, அறிவுல வெளியே வர முடியாது, அனுபவத்துல வெளியே வர முடியாது. இவருங்க கிடக்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஆனா சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. இப்ப ஒன்ன சொல்லி உள்ள போயிடலாமா? அந்த 57 பாருங்க, நானும் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி. எல்லாரும் சொல்லுங்க அணுகி. எல்லாரும் சொல்லுங்க அணுகி. அணுகி சொல்லுங்க. அணுகியா விலகியா? ஒன்னு சொல்லட்டுமா? நீ கலெக்டராரு, எஸ்பி ஆயிரு, முதலமைச்சராரு, கவர்னராரு, யாராரு, சொந்த பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாத இடத்த காட்டட்ட. நீ பிரதமரா கூட இரு, பாஸ்டரா கூட இருங்க, டீச்சரா கொடுங்க, ப்ரொஃபஸரா, இன்ஜினியரா, எவரோ, உங்க சொந்த பிள்ளைக்கு உங்களால உதவி செய்ய முடியாத இடத்த காட்டி தரட்டுமாமா? அந்த இடத்துக்கு கர்த்தர் வருவார். வேற ஒண்ணு விட்டுருங்களாமா? 10th கவர்மெண்ட் எக்ஸாம், 12th கவர்மெண்ட் எக்ஸாம், ஸோ செமஸ்டர் கவர்மெண்ட் எக்ஸாம், போர்டு எக்ஸாம்ஸ், நெட்டு, நீட்டு, டெட்டு எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம். நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, மக்களே நான் போட்டேன் கஷ்டப்படக்கூடாடா, எழுதி பாஸ் ஆயிடுறா, சொல்லுங்க, எழுதி எப்படியாவது பாஸ் ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நான் கேட்குறேன், அம்மா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க, நைட்டு 12 மணி நேரம் கூட இருக்காங்க, காலைல 5 மணிக்கு எழுப்பி டீலாம் போட்டு கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு உனக்காக லீவ் போட்டிருக்கிறேன், நான் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா தப்பு இல்லை, என் கார்லேயே உனக்கு கூட்டு போகிறோன்னு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. 10 மணிக்கு எக்ஸாம், 9:30க்கு கால் டிக்கெட்டோடு உள்ள வந்துடும். நான் கேட்குறேன், உங்கள் அம்மா உள்ள வர முடியுமா? இல்லை நான் கலெக்டருங்க, மிதிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. இல்லை என் பிள்ளை ரொம்ப வீக்கு, என்ன கொஞ்சம் பக்கத்தில் வைக்கிறீங்களே, ஹலோ முடியுமான்னு சொல்லுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் பக்கத்தில் என் பிள்ளை பக்கத்தில் உட்காந்து சொன்ன மட்டும் கை தூங்க பாப்போம். ஏமா பரீட்சை எழுதுற உன் பிள்ளைக்கு பக்கத்தில் போய் உட்கார முடியாது, சொல்லட்டுமா? கர்த்தர் அங்கே வருவார். எனக்கு தெரிந்த நண்பர், உறவினர், ஒரு போதகர், அவருடைய பையன் இன்னைக்கு அவன் பாஸ்டராக இருக்கிறான். அவன் ரொம்ப வீக். அவன் 10th பரீட்சை எழுதும் போது தமிழ் மீடியம், அப்போ லாங்குவேஜ் எழுதுறான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ முந்தின நாள் உட்காந்து பாஸ்டமாக ஜெபம் பண்ணுறாங்க. பாஸ்டமாக இறந்துட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே, பாஸ்டமாக உருக்கமாக ஜெபம் பண்ணியிருக்காங்க. பாஸ்டமா, ஆண்டவரே என் பிள்ளை கையை பிடிச்சி எழுத ஆண்டவரேன்னு. பாஸ்டர் சொல்ற, கையை அப்படி ஜெபம் பண்ணாத, அவர் எத்தனை பேர் கையை தான் பிடிச்சி எழுதுவார், அப்படி ஜெபம் பண்ணாத. எப்படி ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே யாரை கொண்டாயிலும் என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அவன் பரீட்சை எழுத போயிட்டான். இங்கே பாருங்க, ஒரு சொந்த ஸ்கூலில் எக்ஸாம் ஹாலாக இருந்தாலும், சொந்த ஸ்கூலில் சென்டராக இருந்தாலும், சூப்பர்வைசர் யார் வருவா? வேற டீச்சர் தானே வருவாங்க, வேற ஸ்கூல்ல தானே வருவாங்க, அண்ணன் தானே வருவாங்க. அப்படி இவன் எக்ஸாம் எழுத உட்காந்தான். அங்கே ஒரு டீச்சர் வந்தாங்க, அவங்க விசுவாசி, இவங்க அப்பா ஒரு பெரிய பாஸ்டர். அவங்க கிட்ட வந்தாங்க, டேய் பேரை சொல்லிட்டு, இந்த பாஸ்டர் பையன்ல, ஆமாம், மண்டு உனக்கு ஒன்றும் வராதரா அப்படின்ட்டு சொல்லி காதில் சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லி தரதெல்லாம் எழுதி தொலை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இவனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா தப்பாக இருக்கும்னு நினச்சி அந்த கிளாஸில் இருக்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க, பாஸ்டர் உங்கள் பையனுக்கு சொல்லி கொடுக்குறதுட்டு போதுன்னு ஆகி போச்சு பாஸ்டர், எல்லாரும் அழகாக எழுதுறாங்க, இவன் வச்சுக்கிட்டே இருக்கான் பாஸ்டர்னு. பாஸ் ஆகிட்டாம்ல, இப்போ பாஸ்டர் ஆகிட்டாம்ல. ஹலோ, என்ன பேச மாட்டேங்க? ஏமா அவர் வருவார், ஏமா அக்கினி சூளையில வருவார், சிங்க கவியில் அவர் வருவார், ஏய் சிறைச்சாலைக்குள்ள அவர் வருவார், மனுஷன் வர முடியாத இடத்துக்கு அவர் வருவார். அம்மா அம்மாமாருக்கு சொல்றேன், 99 நடக்காது, 1% வேணா நடக்கும். அம்மாமாருக்கு சொல்றேன், உங்க பொம்பளை பிள்ளைகள் தந்தாரு தோத்துரும், உங்க பிள்ளைகள் மேஜர் ஆயிட்டாங்க கத்தருக்கு தோத்துரும், உங்க பிள்ளைகள் டிகிரிலாம் முடிச்சுட்டாங்க தோத்துரும், கத்தருக்கு தோத்துரும், உங்க பிள்ளைகளுக்கு இப்போ மேரேஜ் ஆயிட்டு குட்,
திடீர்னு உங்கள் மகா சொல்கிறா, மம்மி நான் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே குட், 9 மாதம் ஆகிட்டு வீட்டுக்கு டெலிவரி கூப்பிட்டு வந்தீங்க. இப்போல்லாம் வீட்டில் பிரசவம் பார்க்க முடியாது. வீட்டில் பிரசவம் பார்க்குறது சுகப்பிரசவம். என்னைக்கு மருத்துவமனைக்கு போச்சுதோ அன்னைக்கு தான் ஆப்ரேஷன். இந்த மனுஷன் இன்னைக்கு நூதனமாக போயிட்டானோ அன்னைக்கு தான் எல்லாமே நூதனமாக மாறி போச்சு. ஹலோ, சில டாக்டர் சொல்லுவான் 10 மாதம் படுத்துரு, உருண்டாத பரண்டாதம்மா. யானை பிரசவத்துக்கு எந்த ஆஸ்பத்திரி போச்சு? ஹலோ, தெரு நாய் இருக்கலாம், இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ், இதுக்கு டெலிவரிக்கு எங்கே போச்சு? யோசித்தீங்களா? இந்த பகுத்தறிவு தான் படாத பாடுபடுது. இந்த பகுத்தறிவு இல்லாத மிருகங்களும் அழகாக டெலிவரி பண்ணி போயிட்டே இருக்கு. எல்லாம் நார்மல் டெலிவரி, ஒரு மிருகத்துக்கு சிசரியன் கிடையாது. ரைட், ஓகே. திடீர்னு லேபர் பெயின் வருது, பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறீங்க. டாக்டர் சொல்கிறாங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க, கையெழுத்து போடுங்க, அட்மிட் பண்ணுங்க. தலை திரும்பலை. ஹலோ, தலை திரும்பலை, ஆப்ரேஷன் பண்ணணும். நம்ம என்ன சொல்லுவோம்? தாயும் பிள்ளையும் சுகமாக இருக்கணும். உடனே அனுமதிக்கிறோமா இல்லையா? நான் கேட்குறேன், ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே உங்களை விடுவாங்களா? நான் கேட்குறேன், இருக்க தாய்மாரெலாம் சொல்லுங்கள், என் மகா டெலிவரிக்கு உள்ளே போன போது ஆப்ரேஷன் தேட்டர்லாம் போனேன்னு சொல்ல முடியும், கை தூக்கி பார்ப்போம். ஹலோ, உள்ள விடமாட்டாக. ஏன் விடமாட்டாகண்ணா, பிறகு உள்ள விட்டா பிறகு உங்கள் மகா படுற பாட்டை பார்த்து நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க, அடிபட்டுரும். பிறகு உங்கள் மகளுக்கு இல்லை ஆப்ரேஷன், உங்களுக்கு தான் முதல் ஆப்ரேஷன். ஏமா, உன் மகா பிரசவத்துக்கு கூட உன்னால பக்கத்தில் போய் நிற்க முடியலையாம்மா. இதான் நீ உன் மகளுக்கு செய்கிற உதவி. விளங்கிச்சா? எந்த மனுஷன் வர முடியாத இடத்துக்கு ஆண்டவர் வருவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். நல்ல சத்தம் வர மாதிரி கம்பீரமா கை தட்டி பண்ண. 1 2 3 4. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் உன்னை, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, வசனத்தை வாசிங்க. அவர் என்னை அணுகி பயப்படாதே என்றீர். எப்படி 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 சொல்றாரு? ஏம்மா, மனிதனுடைய ஒரு சப்போர்ட் இல்லை. கர்த்தர் சொல்றார் பயப்படாதே. ஆழமான குழிக்குள்ள விழுந்துட்டாரு, இறக்கி விட்டான் கயிறுக்கு. நல்ல வேளை அந்த பயலுவை மேல இருந்து தூக்கி போடல, எலும்புடிச்சு செத்துருப்பார். தோத்தர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஆண்டவர் அழகாக கொடுக்க வச்சிருக்காரு. கயிறுல கட்டி பத்திரமா இறக்கி விட்டுருக்கான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு அழகா செஞ்சிருக்கா பத்திர. கோவத்துல தூக்கி போட்டா செத்துருப்பார், அழகா இறக்கி விட்டுருக்கான் உள்ள உட்காந்துக்கன்னு. ஆண்டவர் சொல்ல பயப்படாதே. என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. என்ன சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் ஆமென். அல்லேலூயா. சில சொல்ல எப்போ பாஸ்டர் முடியும்? பயப்படாதுங்க. 9:15 வரலும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னு மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன். சில பயந்துட்டு இருக்க, எங்களுக்கு 9 மணிக்கு முடிச்சிருந்தா இப்போ தான் நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன், எப்போ முடிப்பேன் அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதுங்க. ஆமாம். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஃபியர் நாட் அப்படி இல்லை, நாட் ஃபியர் இல்லை, ஸ்டாப் ஃபியர் அப்படின்னு இருக்கு. சொல்லுங்க. ஒரு சில வேர்ஷன்ஸ்ல வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டாப் ஃபியர், பயப்படாதுன்னு சொல்றதை விட பயப்படுறத நிறுத்து. ஏன் தெரியுமா? பயம் வேதனை உள்ளது. யோவான் நிருபத்தில் வாசிக்கிறோம், அன்பிலே பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும், பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது. சரியா? பயமானது. சங்கீதத்தில் சொல்றாரு சங்கீதக்காரர், பயப்படுற நாளில் நான் கர்த்தரை நம்புவேன். வெளிப்பது 21:8, பயப்படுறவங்க நரகத்து போவாங்க. பயம் சிலருக்கு நோயை பார்த்து பயம், சிலருக்கு பார்த்து பயம். பயம் பயம் இருக்கிற நிலவர சந்தோஷமா சாப்பிடு, சந்தோஷமா ட்ரெஸ் பண்ணு, தோத்தனம் இருந்தா அங்க போனா அங்கங்க. ஏமா, இருந்தா மண்ணில் இயேசுவோடு, அல்லேலூயா, போனா விண்ணில் அவரோடு. ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் வச்ச நாள் சுகத்தோட வைப்பார், வச்ச நாள் ஆரோக்கியமா வைப்பார். ஆனால் கவனமா போகணும், ஞானமா போகணும். தப்பா போயிட்டு ஏசுநாதரை பேசக்கூடாது. சோத்திரம். நம்ம கிறிஸ்தவங்களுக்கு தான் பேசுறேன், சபைக்கு தான் பேசுறேன். ஆன்லைன்ல பக்கம் கோவப்பட்டு போட்டு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பைக்கு ஓட்டும் போது ஸ்மார்ட் போனை கையில் வச்சுட்டு கிரிக்கெட்டே போனே, நீ முட்டாள், வடிகட்டின முட்டாள். நீ
பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது மெசேஜ் பட்டு போகிறான். அப்படி யாருக்கிற தைரியம் தான் இருந்த மரியாதை மனம் திரும்பிக்க. ஏன்னா நீ ஜாவாமல் இருக்குது உனக்கு ஒரு ஆலோசனை தரேன். நீ பெரிய ஒரு நிதி அமைச்சர் ஒன்றும் கிடையாது. ஃபோன் வந்துச்சுன்னா நிப்பாட்டி பேசாங்கிறேன். கொஞ்சமாக அது விவரம் இருக்கா? ஹலோ, சமீபத்தில் என்னுடைய பிரான்ச் சர்ச் 2 வாரத்துக்கு முந்தைய நாமக்கல் வந்திருந்தேன். ஒரு 7 குடும்பம் 3 பேர் ஆக்சிடென்ட். மனைவி, புருஷன், பிள்ளை. பாவம், அந்த பாவங்கள். அவன் ஒரு பெயிண்டர், அந்த அம்மா ஒரு துணி கடையில் வேலை செய்யுது. 10 வயசு பிள்ளை. கடைசியில் செல்ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டி வந்திருக்கான், விட்டுட்டான் மேலே. 3 பேரும் ஃப்ராக்சர். கடைசியில் எல்லா மக்களும் பிடிச்ச அவன் மேலே தப்பு இருந்ததுனால அவன் செல்ஃபோன் ஓட்டினதுக்காக இவங்க 3 பேரும் பலிக்கடவாயிட்டாங்க. அவன் 15 லட்ச ரூபா இது வரைக்கும் செலவழிச்சிருக்கான். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு. ஹலோ, 2 வீலர் ஓட்டினா ஹெல்மெட் போடணும், எல்லாம் சேஃப்டியாக இருக்கணும். ஹலோ, பைக்கில் போட்டிருக்கு, முதல்ல பச்சை போட்டிருக்கும், அதுக்கு பிறகு மஞ்சள் போட்டிருக்கும், அதுக்கு பிறகு சிவப்பு போட்டிருக்கும். அதுக்கு அர்த்தம் பச்சைன்னா செழிப்புன்னு அர்த்தம், மஞ்சனா கொஞ்சம் கவனமாக போகிறான்னு அர்த்தம். சிவப்பில் போனால் உடம்புல இதே கலர் இருக்கு, எப்போ வெளியே வருதுன்னு தெரியாதுன்னு அர்த்தம். ஆமேன். சில 100ல் தான் போவான். மோனா நீ 100ல் போகும்போது பைக்கில் நினச்சிக்க, பின்னால் 108 வருதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்க. யாருக்கு ஆண்டவர் சொல்கிறான்னு வச்சுக்க, ரத்த மூர்க்கத்தில் போகாத. உன்னை பெத்து வளர்த்த தாய் தப்ப வீட்டுக்கு வரணும். ஆமேன். நான் அன்னைக்கு ஒரு பைக்கில் பார்த்தேன். அல்லேலூயா, ஆமேன். ஒரு பைக்கில் பின்னால் ஒரு பையன் எழுதி போட்டிருக்கான். என்ன எழுதி போட்டிருக்கான் தெரியுமா? என் தாய் என்னை அன்போடு எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். நல்ல வார்த்தை இல்லை? ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உள்ள போலாம். ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றார், பயத்தை நிறுத்துங்கிறார். ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேருடைய பயத்தை குறித்து பேசுகிறேன். உங்க வாழ்க்கையில பயம் இருக்குமானால் இந்த கர்த்தர் பயத்தை மாற்ற போகிறார். ஏமா, நமக்கு தந்த அபிஷேகம் என்ன? கவனிங்க, நமக்கு தந்த அபிஷேகம் என்ன? கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகம் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகம் என்ன? பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. வெரி குட். வெரி நிறைய பேசலாம், அது வேற சப்ஜெக்ட். ஆமேன். நான் என்ன சொல்ல விரும்புறேன், அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி தருகிறார். பயமுள்ள ஆவியை தராமல். அபிஷேகம்னா டான்ஸ் போடுறதுக்கு இல்லை, அபிஷேகம்னா விசில் அடிக்கிறதுக்கு இல்லை, அபிஷேகம்னா கும்மாளம் போடுறதுக்கு இல்லை. ஒரு பய டான்ஸ் ஆடக்கூடாது. பரிசுத்தாவியில நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், ஆவியில நிரம்பணும், கர்த்தரை ஆராதிக்கணும். எவன் டான்ஸ் ஆடுறான் அவன் தலையில் இருக்கிறது பிசாசின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் லூசிபர். அது எந்த பேர்ல இருந்தாலும் சரி, என் பேர்ல பாதி பேர் இருந்தாலும் சரி. ஆமா, தம்பி மாதிரிலாம் அப்படி பார்க்கான். அந்த ஆவி இருக்குமானால் இப்பொழுது ரைட் நான் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அவன் பொண்டாட்டிக்கும் பிரயோஜனம் இல்லை, பிள்ளைக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் இல்லை. நல்ல வருது. டான்ஸே கிறிஸ்தவத்தில் கிடையாதுங்க. உலகத்தில் மேடையில் ஒரு பேர் டான்ஸ் ஆடக்கூடாது. ஆனால் டான்ஸ் இஸ் நாட் வர்ஷிப். பைபிள் அப்படி போதிக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் தாவீது டான்ஸ் ஆடினார். பாவம் அந்த பயலை கொன்னதே தாவீது தான். 20 வருஷம் வீட்டில் இருந்துச்சு, உடன்படிக்கப்பட்டு அந்த பய உயிரோடு இருந்தான். இந்த தாவீது போட்ட ஆட்டம் தாங்க முடியாம தான் மாடு கலைஞ்சு பெட்டி ஜரிஞ்சு தொட்டவன் செத்தான். தாவீது ஆட்டம் சாவுல தான் முடிஞ்சு. புதிய ஏற்பாட்டில் ஒரு தங்கச்சி ஆடினா. இந்த தங்கச்சி ஆடி ஒரு பரிசுத்தவன் தலை போயிட்டு. பழைய ஏற்பாட்டில் ஆட்டம் சாவல தான் முடிஞ்சு, புதிய ஏற்பாட்டில் ஆட்டம் சாவல தான் முடிஞ்சது. வர்ஷிப்ங்கிற போர்வில் எவன் ஆடுறானோ அவன் தலையில் இருக்கிறது பிசாசின் ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் லூசிபர். பைபிளை படிச்சு பாரு. ஏசுநாதர் டான்ஸ் ஆடினாரா? பவுல் டான்ஸ் ஆடினாரா? பேதுரு டான்ஸ் ஆடினாரா? பெந்தெகோஸ்து நாள்ல யார் டான்ஸ் ஆடுறது? ஏன் ஆடணும் டான்ஸ்? கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு வசனம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எவனாவது லூசு பயலுக்கு எவனாவது ஆடுவான், உடனே இதில் வச்சுக்கிறது செல்ஃபோனில். நரகம் போயிடாத. நல்ல சர்ச்சில் ஒன்று வச்சிருக்காரு. அண்ணன் அழகாக பாடிட்டு அமைதியாக போய் உட்காந்துருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ அண்ணன் இன்னைக்கு ஆடின டான்ஸ் ஆடின அப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு நான் அவர் சேர்ந்து கிடந்த ஆடின அப்படி இருந்திருக்கும். டங்கட டக்கடான்னு. இது கிறிஸ்தவம் கிடையாதுங்க, ஏமாந்துடக்கூடாது. கேலி கூத்து கும்மாளம் விசில்லாம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. அது பேய் உள்ள வந்திருக்கு. போன் சபைக்குள்ள, திருச்சபைக்குள்ள பேய் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. அமைதியாயிட்டீங்க. உங்க அமைதியை பார்த்தா எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. வெளிப்படுத்தல் 8:1. பரலோகத்தில் முத்திரை உடைக்கப்பட்ட போது ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. உங்கள் 2வது ஆராதனையில பரலோக சாயல் வெளிப்பட்டதுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல இல்லாத ஒன்றும் செய்யப்படாதுங்க. சரியா? நல்ல கைத்தட்டு தோத்திரம். ஆவியில் நிரம்புவது உங்களை அறியாம சிலரும் சரீரம் ஷேக் ஆகும். தப்பு கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. சினிமாக்கார பயல்க மாதிரி தான், சினிமாக்கார பயல மாதிரி தான் ஆடப்படாதுன்னு சொல்ல வந்தேன். பைபிள் சொல்லுது கைத்தட்டு, பாட்டு பாடு, தீர்க்க தரிசனம் சொல்லு, அந்நிய பாஷை பேசு, வியாக்கியானம் பண்ணு. இதைத்தான் பைபிள் சொல்லுது. ஆடுன்னு பைபிள் சொல்லலை.
கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒர்ஷிப்பும் பார்க்காதுங்க. அப்படிப்பட்ட பாட்டை என் சர்ச்சில் பாட மாட்டேன், டப்புன்னு பாட்டிடுவேன். ஜீவியம் சரியில்லாத, வாழ்க்கை சரியில்லாத, பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாத, பிள்ளையை காப்பாற்ற முடியாத, தான் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாத ஒரு பாட்டை என் புல்பீட்டில் பாட முடியாது. சரியா? ஆமா, கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையே சரியில்லை, உன் பாட்டை பாட அந்த ஆவிதனை என் சபையில் வந்து இறங்கும். என்ன தம்பி சிரிச்சுட்டே இருக்கான், அவனுக்கு மட்டும் தான் தெரியுது. ஹலோ, அவன் சிரிச்சுட்டே இருக்கான், அவனுக்கு ரகசியம் தெரியுது. அல்லேலூயா. நான் ஏம்ல போற சபையெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கேன், அந்த ஆவி கொஞ்சம் சின்ன பையில தலையெல்லாம் இருக்கு. ஆமின்னு சொல்லுங்களேன். பெரிய ஆளை மதிக்க தெரியல, முடி வெட்ட தெரியல, தாடி வைக்க தெரியல, ட்ரெஸ் பண்ண தெரியல, ஐயோ வாழவும் தெரியல. கடைசியில் எனக்கு அவரைத்தான் பிடிக்கும், அவர் தான் ஃபேன். அவனும் அப்படித்தான் இருக்கான், இவனும் அப்படித்தான் இருக்கான். அதுவும் தெருவிலனுக்கு, இதுவும் தெருவிலனுக்கு. எது ரொம்ப கவனமாக தான் பேசணும். இந்த துப்பாக்கி இருக்கு பத்தியலா, அதனால AK-47 பார்த்து தான் கொஞ்சம் கவனமாக தான் பேச வேண்டியிருக்கு. கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். ஹலோ ஹலோ, எங்களுக்கு சொல்லி தர வேண்டியது எங்கள் மேலே உள்ள இந்த கடமைங்க. நீங்கள் தப்பான ட்ராக்ல போனால் ஆண்டவர் நாங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஆமா, திருச்சிக்கு போன்னு சொல்லி கோயம்புத்தூர் ரோட்டில் போனால் திருச்சி வராதுல்ல, கோயம்புத்தூர் தானே வரும். ஹலோ, அங்கே வேணா தடாகம் வரும், வடவள்ளி வரும், கோவை புதூர் வரும், திருச்சி வராதுல்ல. ரூட்டை மாற்றணும்ல. இன்னைக்கு ஆராதனைங்கிற பொறுவையில் எங்கள் காவாலி கோயிலுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான்ல, அதை நாங்கள் தானே சொல்லி தரணும். தப்புன்னு வேற யார் சொல்லி தர்றது? ஹலோ, சில இப்படி பார்க்காக எங்க சர்ச்சைக்கு இப்படி ஒரு ஆள் வந்ததே இல்லையாப்பா, அதனால தான் கடவுள் கொண்டு வந்திருக்காரு. புதுசாக வந்திருக்கியாப்பா, என்ன மாதிரி பேசுற. நான் பேசுறது உண்மையா இல்லையா? அல்ல யாராவது எழுப்பி நின்று புதிய ஏற்பாட்டில் ஆவியில் நிரம்பி துதிச்சு பயங்கரமாக டான்ஸ் ஆடலான்னு ஒரு ஆள் எடுத்து காட்டுங்க. புதிய ஏற்பாட்டில் பெந்தகோஸ் நாளுக்கு பிற்பாடு, அபிஷேகம் வந்த பிற்பாடு டான்ஸ் ஆடான்னு ஒரு ஆள் எடுங்க. முடிஞ்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து கிடந்து ஆடுவோம். எடுத்து காட்டுங்கப்பா. முடிஞ்சா தைரியம் இருந்தால் எழுப்பி வாசிங்கப்பா. இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் டான்ஸ் ஆடலான்னு போட்டுருங்க, எழுமுங்க பார்க்கலாம். இல்லாத உன்னை நான் ஏன் செய்யணும்? பைபிளில் இருக்கிறத செய்கிறதுக்கு என்னால் முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கீழ்ப்படிய வேண்டிய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லாத ஒன்றை உள்ளே வரக்கூடாது. பெரிய சப்ஜெக்ட், நாங்கள் போன வர முடியாது. 3 பாயிண்ட் உங்களுக்கு பேசிட்டு போயிடுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படுறத நிறுத்து. சொல்லுங்கள், பயப்படுறத. ஹலோ, சந்தோஷமா சொல்லுங்கள், பயப்படுறத. பயப்படணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரே ஃபேமிலியில் 3 காரியத்தை பார்த்துடலாம். ஆதியாகமம் 15:1 15:1, ஜெனசிஸ் 15:1. வேகமா ஆதியாகமம் 15:1 வாசியுங்கள். இந்த காரியம் நடந்த பிற்பாடு ஆபிரகாம் குண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய 75 வயசுல பிள்ளை தரேன்னார். 99 வயசாயிட்டு. 75 பிள்ளை தரேன்னார். 99 வயசாயிட்டு. 24 இயர்ஸ் வாக்குத்தத்தம் நிறைவேறல. தாமதம். சொல்லுங்க, அவர் தாமதிக்கிறவரா? 2 பேதுரு 3:9 வாசிக்கணும் தெரியுமா? வருகையை பற்றி ஒரு வசனம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் எடுங்க. தாமதிக்கிறார்னு சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாகிறாமல். அப்ப கவனிங்க, ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? 17:1 வாசிங்க. 17:1. 17:1 வாசிங்க. 17:1 வாசித்துருங்க. நீ சர்ம வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாரு. எப்ப சொல்றாரு? ஒரு பெரிய மாஸ்டர் பிளானுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 12 பிள்ளைகள், 12 கோத்திரம், யூதா கோத்திரம், இயேசுநாதர், அவர் மூலம் 12 அப்போஸ்தலர்கள், முழு உலகம் ரட்சிப்பு. உங்க பாஸ்டர், பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், நீங்க விசுவாசியா மாறணும். இது தேவ திட்டம். இது எங்க ஆரம்பிச்சது? ஆபிரகாம் ஆரம்பிச்சது. கிரேட் மாஸ்டர் பிளான். ஆனா 24 இயர்ஸ் லேட். Why? ஒரே வார்த்தை முதல் குறிப்பு சொல்லட்டுமா? தோத்திரம். தாமதம் என்பது, நீங்க டைரியில் எழுதுவீங்களோ இருதயத்தில் எழுதுவீங்களோ தெரியாது, அந்த வார்த்தை அப்படி எழுதுங்க. தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். Come on, note the points. தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். இந்த கூட்டத்தில் நீங்க உருவாயிட்டீங்கன்னா வீட்டுக்கு போனோன்னு உங்களுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கு. நீங்க உருவாக்கப்பட்டீங்கன்னா அந்த மாசத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆபிரகாம் உருவாகலை. விசுவாசிகளை தகப்பன் பயந்துட்டார், சோர்ந்துட்டார், பொய் சொல்லிட்டார். எகிப்தை கண்டவன முரட்டாட்டமா நாட்டில் கண்டவன மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ அவன் மோசம், அதனால கொன்றுவான், ஒன்று செய். என்னைய எப்படி சொல்லு? அத்தான்னு சொல்லாத, செத்தான். அதனால பிரதர்னு சொல்லு, நானும் சிஸ்டர்.
ஆபிரகாம் பொய் சொன்னாலும் பொய் தான். கணக்கு டீச்சர் 4 3 8ன்னு சொன்னாலும் பொய் தான். ஹலோ, பயம் பத்தியலா? உன்னைய கொண்டுட்டு போயிடுவான், என்னைய கொண்டுட்டு போயிடுவான். அதனால பயத்தை பத்தியலா? பயம். முதல் குறிப்பு என்ன தெரியுமா? தாமதத்தை குறித்து பயப்படுறத நிறுத்து. சொல்லுங்க எல்லாரும், தாமதத்தை குறித்து. அவர் தாமதிக்கிறவர்ல. தாமதம் நீங்கள் உருவாக்கப்படுகிறதற்கு 13 வருடம் யோசேப்பு தாமதம். கண்ட சொப்பனம் நிறைவேறல. அவங்க அண்ணமார் சந்திக்கும் போது 22 வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. 22 இயர்ஸ் ஆஃப்டர் 22 இயர்ஸ், அடுத்த 22 வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. அவ்வளவு பேர் காலில் விழுந்தாங்க அப்பா இறந்த போது. யோசேப்பை கர்த்தர் உருவாக்கினார். ஆமென். 3 காரியத்தை உருவாக்கினார். ட்ரிபிள் எஸ். நம்பர் 1 சேவிங்ஸ், நம்பர் 2 செக்யூரிட்டி, நம்பர் 3 சேல்ஸ். ஆஹா, நல்லா இருக்குல்ல? அழகா உருவாக்கணுமா? 13 இயர்ஸ். போத்திபார் வீடு இல்லாம இல்ல. கிறிஸ்தவத்தில் உபத்திரம் இல்லைன்னு சொன்னா கள்ள உபதேசம். கிறிஸ்தவத்தில் பாடுகள் இல்லைன்னா கள்ள உபதேசம். கிறிஸ்தவத்தில் இருக்கிற பாடுகள் நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை பக்குவப்படுத்துகிறதற்கு. ஆமென் சொல்லுங்க. கள்ள உபதேசம் தெரியுமா உங்களுக்கு? இல்ல பாடுகள் இல்லை, ஏசுநாதரை முடிச்சுட்டார். ஏசுநாதர் முடிச்சுட்டாருங்க. ஆனா உலகத்தில் உபத்திரம் உண்டு. அநேக உபத்திரத்தின் ஊடாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். வருகிற உபத்திரவங்களை நீ அழிப்பதற்கல்ல, என்னை உருவாக்குவதற்கு. யோசேப்பு 30 வயசுல ஜனாதிபதிங்க. 13 இயர்ஸ் உருவாக்கிட்டே இருந்தார். எப்படி உருவாக்கினார் தெரியுமா? 7 இடத்துல இருக்கு. பெரிய பிரசங்கம், டைம் முடிஞ்சிச்சு. 7 இடத்துல இருக்கு. என்ன இடத்துல? 7 இடத்துல தெரியுமா? 1 போத்திபார் வீடு, 2 சிறைச்சாலை, 3 பார்வோனுக்கு முன்னால, 4 முதல் பிள்ளை பிறக்கும் போது, 5 அடுத்த பிள்ளை பிறக்கும் போது, 6 சகோதரமார் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, 7 வயசான காலத்துல. யாரை நிறுத்தினார் தெரியுமா? கர்த்தர். 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 நான் அல்ல, கர்த்தர். பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நல்ல படித்தவர், டபுள் PhD கொடுக்கலாம், நல்ல 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 வகுப்பை சார்ந்தவர், தொழில் அதிபர், ஊழியத்தில் சிறந்தவர், சூப்பர் ரைட்டர், 14 எபிஸ்டல் எழுதினவர், 9 வரம் இருந்துச்சு, 9 கனி இருந்துச்சு. ஆனால் சொன்ன சிலுவையில் அறை உண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே. ஐ எம் நாட் பட் கிரைஸ்ட். நான் அல்ல. அம்மா எனக்கு யோசேப்பு ரொம்ப பிடிச்சது. ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டுமா? இங்க பாருங்க, யோசேப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஒரு குறிப்பை மட்டும் நல்லா பேசிட்டு 2ஐயும் லைட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். என்னை கவனிங்க. யோசேப்பு ரொம்ப பிடிச்சது என்ன? நான் அல்லங்கிறார். இந்த வீட்டில் நீளும் பெரியவன் அல்ல. இத்தனை புல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு உரமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனை முந்தால நிறுத்தினார். கர்த்தர். 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 பாருங்க, 2 டைப்பா இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. சிலர் புருஷன் சவுண்டா இருப்பாங்க, சில இடத்துல மனைவி சவுண்டா இருப்பாங்க. அவங்க வேதனை என்ன தெரியுமா? பிள்ளைகள் காரியத்தை நானே பண்ணி, என் குடும்ப காரியத்தை நானே பண்ணி, என் வீட்டு காரியத்தை நானே பண்ணி சொல்றமா இல்லையா? பிஸ்னஸ் காரியத்தை நானே பண்ணி சொல்றமா இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஜெபம் பண்ணி, நான் உபவாசம் பண்ணி, நான் தியாகம் பண்ணி, நான் பொருத்தனை பண்ணி, எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா நான் பண்ணி. உங்களுக்கு புரியலையோ? எங்க ஆடுல மாடுல பண்ணி. இப்ப சொல்லுங்க, நான் பண்ணின்னு சொல்லாதுங்க. ஐ எம் நாட் பட் காட். அல்லேலூயா. பழைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே. கம் ஆன், போதும். நான் அல்ல. காலம் இழந்த போது யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். லேட்டான மாதிரி தெரியுங்க, உருவாக்கினார். லாசரு இந்த குடும்பத்தை இயேசு ரொம்ப நேசிச்சாருங்க. வியாதியார் 50 கிலோமீட்டர் தான் இயேசுநாதர் ஊழியம். கலிலேயா, கெனசரேத், நாசரேத், திபேரியா. ஸோ ஒன்லி 50 கிலோமீட்டர் சரௌண்டிங். தட்ஸ் ஆல். இயேசுவின் ஊழியம். ஆள் விட்டாங்க. வியாதியா இருக்கும்போது இயேசு வரல, லேட்டு. சரி, செத்து போயிட்டான்னு ஆள் விடுறாங்க. அடக்கத்துக்காக வந்திருக்கலாமா? லேட்டு, வரல. ஹலோ. சரி, 3ஆவது நாள் ஒரு மீட்டிங் வைப்பாங்களா, ப்ரேயர் மீட்டிங், அதுக்காக வந்திருக்கலாம்ல, லேட்டு. தலைவர் எப்போ வந்தாரு? 4ஆவது நாள். அவங்க அக்கா சொல்றா, என்னதான் நாருமே அப்படிங்கா. ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்ன உருவாகணும்னு விரும்புறாரு? விசுவாசம். லாசருவை உயிரோடு எழுப்பினார். முதல் குறிப்பு என்ன? தாமதத்தை குறித்து பயப்படுறதை நிறுத்துங்க. நீங்க உருவாக்கப்படுங்க, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பரிசுத்தத்தில் உருவாகுங்க, அன்புல உருவாகுங்க, ஜபத்துல உருவாகுங்க, உபதேசத்துல உருவாகுங்க, தெய்வீகத்துல உருவாகுங்க, தாழ்மையில உருவாகுங்க. நீங்க உருவாக தாமதங்கள் மாறும். மற்ற 2 வசனம் மட்டும் வாசி ஜெபம் பண்ணிடுவோம். ரைட்? ஓகே, ஃபினிஷ்ட். ஓகே, 21ஆம் அதிகாரம் வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 21. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு,
உனக்கு இங்க என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன். அங்க பாருங்க, இந்த இடத்துல தப்பு பண்ணது ஆகாரல்ல சாராள், இந்த இடத்துல தப்பு பண்ணது ஆகாரல்ல ஆபிரகாம். பிள்ளை கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க. பாலைவனத்துல பிள்ளை கொண்டு போட்டிருக்கா. சத்தம் போட்டு அழுது, ஐயோ என் பிள்ளை ஜாகிரதை பார்க்க மாட்டேன். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். சொல்றாரு, பயப்படாதே. பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். தலைமுறையை குறித்து பயப்படுறதை நிறுத்து. தலைமுறையை தருவார், தந்த தலைமுறையை ஆசீர்வதிப்பார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். நீதிமான் தன் உத்தமத்தை நடப்பான், அவனுக்கு பிற்பாடு பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பாங்க. தலைமுறை குறித்து பயப்படுறது நிறுத்து. நான் சில அரபு நாடுகளுக்கு போயிருக்கிறேன். துபாய் போயிருக்கிறேன், பஹ்ரைன் போயிருக்கிறேன், சவுதி போயிருக்கிறேன், ஜோர்டான் போயிருக்கிறேன். அப்படி சில நாடுகளுக்கு போயிருக்கிறேன். நிறைய முறை நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். பாலைவனம். ஆனால் அவங்க அவ்வளோ பேருக்கு குரோட் ஆயில கீழே வச்சிருக்காரு. ஒரே ஒரு நமக்கு வருத்தம், நம்ம ஆளு ஏசுன்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமேன்னு. அந்த தலைமுறைக்கு பாலைவனத்தில் தான் தூக்கி எரிஞ்சு அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவன் தலைமுறைக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு மேல நம்முடைய இந்திய மக்கள் அரபு நாடுகளில் வேலை செய்றாங்க. மோர் தென் 1 crore something people அங்க வேலை செய்றாங்க. சரியா? அவ்வளவு மக்கள் எதை தேடி போயிருக்காங்க? கல்ஃபுக்கு போயிருக்காங்க உதவிக்கு. அவ்வளவு பேர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு கர்த்தர் சொன்னார், உன் தலைமுறை குறித்து பயப்படாத, உன் தலைமுறை ரட்சிக்கப்படும். ஆனா தலைமுறையை உருவாக்கணும், தலைமுறையை ஜெபம் பண்ணும். உன் பிள்ளை சரியில்லைன்னு சொல்லணும். சரியா? டேய் முடி வெட்டு சரியில்லைன்னா முடி வெட்டு சரியணும், முடி வெட்டுன்னு சொல்லணும். ட்ரெஸ் சரியில்லைன்னு சொல்லணும். நாங்கள் சின்ன வயசுல கிழிஞ்சதெல்லாம் வறுமையில் பிச்சு இருந்ததை தச்சு போட்டோம். இன்னைக்கு இந்த பயலுக பிச்சு போடுறான். நாங்கள் தச்சு போட்டோம், இவன் பிச்சு போடுறான். பிச்சு போடுறத மாடலுங்கிறான். ஹலோ, ஒரு நாய் இல்லை 4 நாய் சேர்ந்து கிடைச்ச மாதிரி இருக்கு. மாடலுங்க எவன்கிட்ட போய் சொல்ல? சரியில்லை மக்கா, டே கிறுக்கு பய மாதிரி அலையாதலை, ட்ரெஸ்ஸை ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லணும். சொல்லதுக்கு முதுகெலும்புனா அப்பா அம்மாவுக்கு மண்டைக்கு வெளியில் கிறுக்குன்னு அர்த்தம். நான் கொஞ்சம் கரெக்டாகவே பேசி பழக்கம் எனக்கு. தங்கச்சி மாதிரிலாம் ஜீன்ஸ் போட்டு அலைவா, டிஷர்ட் போட்டு அலைவா சொல்லணும். ஏய் ஜீன்ஸ் போடாத, டிஷர்ட் போடாதன்னு சொல்லணும். ஏன் கேட்பேன், ஏன் அப்படின்னு கேட்டால் பைபிளில் இருக்குன்னு சொல்லணும். ஆமேன். இல்லை நான் ஜீன்ஸ் பண்ணி டிஷர்ட் போடுவேன்னா அப்போ ஒன்று செய்யணும். உன் பொம்பளை பிள்ளைக்கு டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டால் உன் பையனுக்கு சுடிதார் போட்டு அனுப்பு. பைபிளில் போட்டிருக்குல்ல, ஆண்கள் வசத்து பெண்கள் தெரிவிக்க கூடாது, பெண்கள் வசத்து ஆண் தெரிவிக்க கூடாதுன்னு போட்டிருக்கா இல்லையா? ஏம்மா உன் பிள்ளைய சொல்லி கொடுத்து வள. இவன் பொம்பளை பிள்ளைக்கு ஜீன்ஸ் போடுவான். ஏன்னா இந்த இப்போ கிழவிக்கு இப்போ போட ஆசை, போட்டால் எல்லாரும் ஏசுவாங்க. அதனால மகள்கிட்ட போட்டு ஆசை பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப கோபமா இருக்கீல்ல? நமக்கு வந்ததை சொல்லிட்டு போய் தான் பழக்கம், விட்டு போய் பழக்கம் கிடையாது. இன்னைக்கு காலையில் நான் இப்படி ஒரு சஃபாரி போட்டு வர்றது போல எக்கா ஒரு சேலை கட்டி இருந்தால் அப்படி இருந்திருக்குங்கக்கா. இப்படி சிரிக்கல, உன் மகன் மட்டும் போய் ஜீன்ஸ் போட்டு போனால் கிறுக்கி போறான்னு சிரிக்க மாட்டாங்களா? பைபிளில் போட்டிருக்குல்ல. ஆமீன் சொல்லுங்க. ஏமா உன் அண்ணன் போடுற ஜீன்ஸ் பண்ண ஆசை வந்திருக்கு, உன் அண்ணன் இன்னைக்கு அவன் சுடிதார போட்டிருக்கானா, உன் மிடி போட்டு அலைதானா? அப்போ அவனுக்கு அறிவு இருக்குல்ல, உனக்கு அறிவு எங்கே போச்சு? இப்படின்னு நான் சொல்லக்கூடாது, அம்மா சொல்லணும், அப்பா சொல்லணும். பிள்ளைய உருவாக்கணுங்க. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதமாய் நடத்து. முதிர் வயதில் விடாது இருப்பான். சாப்பாடு இல்லாத வீட்டில் வளர்ந்தவன், ட்ரெஸ் வாங்கி தர முடியாத வீட்டில் வளர்ந்தவன். ஆனால் ஒன்று சொல்லணுமா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சல்யூட் கொடுக்குறேன். பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லி தந்தாங்க, ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி தந்தாங்க, நீதினா என்னன்னு சொல்லி தந்தாங்க, நியாயம்னா என்னன்னு சொல்லி தந்தாங்க, ஒழுக்கம் எதுன்னு சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. 5 நிமிஷம் அதிகமானது. ஐம் சாரி பாஸ்டர், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். ரைட், ஓகே. 2வது குறிப்பு என்ன தெரியுமா? தலைமுறைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்துங்க. கர்த்தர் தந்த தலைமுறையை ஆசீர்வாதமா வளருங்க. நீங்க உங்களுக்கு மாதிரியா இருங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதமா வளருங்க. கடைசியா 26ஆம் அதிகாரம் 24 வசனம், 26:24, 26, 24. இப்போ ஈசாக்கு முதல்ல கவனிங்க, ஆபிரகாம். 2வது ஆபிரகாமுடைய ஒரு மனைவி ஆகார். 3வது யார்கிட்ட பேசுறாரு? ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? அந்த ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவனுடைய கர்த்தர், பயப்படாதே. ஏன் தெரியுமா? தோண்டுனா குடிச்சிடலான்னு நினைச்சா முடிச்சிடறான், இவன் குடிக்கலான்னு நினைச்சா அவன் முடிச்சிடறான். ஹலோ, ஏசேக்கு முடியல, சித்துனா முடியல. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு ரெகபோத் வரப்போகுது. அம்மா கை கட்டினது வாய் கட்டல, தடை. வீடு கட்ட முடியல, தடை. கல்யாணம் வர மாட்டேங்குது, தடலை. வேலை கிடைக்க மாட்டேங்குது, தடை. ஹலோ, இடம் வாங்கிட்டோம், கட்ட முடியல, தடை. இன்னைக்கு நான் சொல்றேன், மீகால வாசிக்கிறோம், தடைகளை நீக்குகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? தடைகளை குறித்து பயப்படுறத நிறுத்துங்க. நம்பர் 1,
தாமதத்தை குறித்து பயப்படுறதை நிறுத்துங்க. நம்பர் 2, தலைமுறை குறித்து பயப்படுறதை நிறுத்துங்க. ஒரு சந்ததி தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியா தடைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்துங்க. வாக்குவாதம், பொறாம நிறுத்தப்பட போகிறது. எளிமை நிற்போமா, கண்களை மூடுமா, ஜெபம் பண்ணுமா. God bless you. ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாச அறிக்கை பண்ண போறீங்க? நான் பயப்பட மாட்டேன், என் இயேசு என்னோடு இருப்பதனால். ஒரே ஒரு அடி மட்டும் நல்ல கையை தட்டி உண்மையா பாடுங்க. சத்தம் வர்ற மாதிரி கை தட்டணும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். Come on, பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற வாலிபரன், உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் இயேசு மிகவும் பெரியவர். என்னில் இருப்பவர் இயேசு மிகவும் பெரியவர். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆஹா, நான் பயப்பட மாட்டேன், என் இயேசு என்னோடு இருப்பதனால். இயேசு என்னோடு. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றாரு, எரேமியாவே பயப்படாதே என்னார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பயப்படாதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? குழிக்குள்ள கிடக்கிற ஒரு எரேமியாவை பார்த்து என் காலம் முடிஞ்சிச்சோ, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சோ, ஐயோ அந்த வியாதி வந்துச்சே, ஐயோ திடீர்னு விபத்து வந்துச்சே, எனக்கு எதிர்காலம் இல்லையோ, என் பிரசங்க நிறைவேறுதலை பார்க்க முடியாதோ, என் வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை பார்க்க முடியாதுன்னு கலங்கிருந்த எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாதே. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உன்னை தூக்கி வெளியே எடுப்பேன், நான் உனக்கு ஒரு ஆளை அனுப்புவேன். ஏய், நான் சொன்னதை உன் கண்ணால நீ பார்ப்ப, நான் சொன்னதை நீ கண்ணால பார்ப்ப. பயப்படாதே. Stop fear. Shadarala radagada tudabala rabakashagada rehe mahatu rabagada. நல்ல கையை தட்டி சகோதரனை கையை தட்டு. பெற்றுக்கு அபிஷேகத்தை கண்ணை மூடி கையை தட்டு. Receive the power of Holy Ghost. Receive the power of Holy Spirit. Receive it. Hey, ligaba ragadana nama ragadana gadara ragabagada rakapakata tuda libi shekerere. Hallelujah. ஷதரல ரகதன. ஒரு நிமிஷம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கர்த்தர் இந்த 2வது ஆராதனையில வசனத்தின் மூலம் என்கிட்ட பேசினார். என் பயம், சில காரியத்தை நான் பயந்தது உண்மைதான். பயம் என்னை விட்டு மாறணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. டோன்ட் see other. அடுத்தவங்களை பார்க்கறதில்ல, உங்களை நீங்க பாருங்க. அல்லேலூயா. கண்ணில் மூடுங்க, கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கல்வியை குறித்து பயமா மோனே, கல்வியை குறித்து பயத்தை மாற்றுவார். மகனே, நீ வேலை குறித்து பயப்படுற, உனக்கு குட் ஜாப் தரப்போகிறார். உன் மூலம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாய் உம்முடைய ஸ்தானாதிபதியாய் நின்று நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா பயத்தின் ஆவிகளும் இவர்களை விட்டு வெளியேறுவதாக. பயப்படுகிற நாளில் இவர்கள் கர்த்தரை நம்புவார்களாக. தாமதத்தை குறித்த பயம் மாறட்டும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்த தலைமுறை வெளிப்படட்டும். தடைகளை குறித்த பயம் மாறட்டும். ஹல்லேலூயா. ரெகபோத்தை போல ஆசீர்வாதங்கள் வரட்டும். ஓரா பாஷா காபா காலே கே ரே ஷேகே மேகே. தலைமுறைகளை குறித்த பயங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லா பயத்தின் ஆவிகளும் பயத்தின் அனுபவங்களும் இவர்களை விட்டு வெளியேறுவதாக. ஆமோதிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பேசுகிற தேவன், நீர் செயல்படுத்துகிற தேவன். அப்பா, இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசினதுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, வார்த்தை கொண்டு வந்த தாசனுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பத்தை, ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா பயங்கள் நீங்கி ஆண்டவரே விசுவாசத்தோடு திரும்பி போக கர்த்தர் உதவி செய்வீராக. சாயங்கால ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தடைகளை மாற்றுவீராக. அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்
மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.